ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து அனாமிகிட்ட சொல்றாங்க, நான் அவ்வளோ சொல்லி நீ ஹாலில் போய் படுத்திருக்கல, தாத்தா பாட்டிலாம் உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள போய் நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோன்னா அவங்க கூட வாழ்றதுலாம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனாமிகாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. மகா வந்து ரூம்லயே அழுதுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சூர்யா வராரு. தாத்தா பாட்டி சொன்னாங்க நீக்கு ரூமை விட்டே வெளில வரலன்னு சொல்லிட்டு, எல்லாமே சரியாயிடும் மகா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. மகா வந்து சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு அவமானம் தான், எங்க வீட்டை சார்ந்தவங்களுக்கும் அவமானம் தான், எல்லாத்தையும் மறந்து போயிருக்கேன், பட் என்னால இந்த விஷயத்த மறக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா வந்து சமாதானப்படுத்துறாரு. சூர்யா வந்து மகாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆன போட்டோ எடுத்து பாக்குறாரு. மகாவை வந்து அவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கன்றத வந்து நினைச்சு பாக்குறாங்க. எனக்கு உன் மேல அன்புலாம் இருக்கு மகா, பட் என்னால உன்னை மனைவியா ஏத்துக்க முடியல, என்னால நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிற எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனாமிகா வந்து கிச்சன்ல வராங்க. மகா கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க, நேத்து நான் அப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா வந்து சொல்றாரு, இதுக்கப்புறம் மகா வந்து அனாமிகா லைஃப்லயும் விஜய் லைஃப்லயும் எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு விஜய் வந்து ஷாக் ஆறாரு. தேங்க்யூ.